பக்தகோடிகள் அனைவருக்கும் வணக்கம். ஜெய்சங்கர் ஆதிபதி. சொர்க்கவாசல் என்பது புருவமத்தி அல்லது சுழிமுனை எனப்படும். சுழிமுனை கதவை திறந்தால் உள்ளே ஜோதி தெரியும். அது சொல்லவென்னா பேரானந்தத்தை தரவல்லது. அதாவது இதுவா சொர்க்கவாசல்? இல்லை, சமுதாயத்திற்காக சொர்க்கவாசல்னு காட்ட வச்சிருக்காங்க. சொர்க்கவாசல் எங்கே இருக்கு? யோகிகள் தான் அந்த சொர்க்கவாசலை பார்க்கலாம். நாம் சொர்க்கவாசல் பார்க்க செல்லும் பொழுது நமக்கு சாமிக்கு வேஷ்டி எல்லாம் கட்டி வச்சு அலங்காரம் செய்து வச்சிருப்பார்கள், நம்ம பார்ப்போம். அதே மாதிரி பெண் சாமிக்கு புடவைகள்லாம் சாத்தி வச்சிருப்பார், பார்ப்போம். அது அல்ல யோகிகள் சொல்றாங்க. யோகிகள் சொர்க்கவாசல் என்பது புருவமத்தி அல்லது சுழிமுனை. இது புருவமத்தி சுழிமுனை. அதாவது இன்றைக்கு ஏகாதசி என்று வைத்துக் கொள்ளுங்கள், சரிங்களா? ஏகாதசி, இன்னைக்கு நம்ம ஏகாதசி சொர்க்கவாசலை பார்க்கிறோம். அதாவது ஏகாதசி அமாவாசை அல்லது அடுத்து பிரதமை, அதாவது பௌர்ணமிக்கு அடுத்தது வருது அல்லது அமாவாசை அடுத்தது வருது. என்ன வருது? பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி. தசமி என்றால் 10. அவர் 11வது திதிதான். 11வது திதிதான் என்ன? ஏகாதசி. அதைதான் தசன்னா 10, ஏகன்னா 1 அர்த்தம். அப்போ ஏகன்னா 1 அர்த்தம். இப்போ 8, 2 சுட்டிக்காட்டி என்பார். 8ம் 2ம் என்பார். 8ம் 2ம் சேர்த்தா 10. 8ம் 2ம் சேர்த்தா 10, இல்லைங்களா? அதாவது இடைகளையும் பின்களையும் ஒன்றுபட்ட இடம் புருவமத்தி. இடைகளையும் பின்களையும் ஒன்றுபட்ட இடம் புருவமத்தி. இடைகளை என்பது சந்திரகளை என்னும் அகாரம் என்றும் அழைக்கப்படும். பின்களை என்பது சூரியகளை என்றும் உகாரம் என்றும் அழைக்கப்படும். தமிழ் எண்களில் ஆ என்பது 8ஐ குறிக்கும். தமிழ் எண்களில் ஆ என்பது 8ஐ குறிக்கும். ஊ என்பது 2ஐ குறிக்கும். மார்கழி மாதம் ஏகாதசி அன்று விஷ்ணு பகவானுக்கு பூட்டு திறக்கப்பட்டது. அதாவது புருவமத்தியாகிய புருவப்பூட்டு திறந்து ஜோதியை பார்த்தார்கள். அதனால் ஏகாதசி சொர்க்கவாசலை பார்க்கிறார். இவற்றையெல்லாம் மக்கள் என்றைக்காவது பார்த்து புரிந்து கொள்வார்கள் என்று இந்த தத்துவங்களை எல்லாம் கோயிலில் வைத்திருக்கிறார்கள். இதை யோகிகள் நமக்கு கோயில்களில் காட்டியிருப்பாங்க. கோயிலில் நீங்க உள்ளுக்குள்ள நுழைஞ்சிங்கன்னா பாத்தீங்கன்னா முன்னாடி பாருங்க கருட கம்பம் இருக்கும். வினாத்தண்டுனா அந்த இது இருக்குங்களா, அந்த இது இருக்கு. அதுல பாருங்க அந்த கம்பத்துல வினாத்தண்டு நம்ம சொல்றோம். அந்த கம்பம் அதுல என்னன்னா 3 சட்டம் இருக்கும். 3 சட்டம் இருக்கும். 3 சட்டத்துல அததான் இடகளை பின்களை சுழிமுனைன்றாங்க. அப்போ அதுல மணிலாம் கட்டியிருப்பாங்க, மணி கட்டியிருப்பாங்க. அப்போ அந்த ஓசை கேட்கும். அந்த 3 சட்டம் இருக்கு. நீங்க பாருங்க, 3 சட்டம் இருக்கும். அதுக்கு முன்னாடி தான் இவரு இருப்பாரு. யாரு இருப்பாரு? நம்ம நந்தீஸ்வரர் இருப்பாரு. நந்தீஸ்வரர் காளை என்னுவாங்க. காளைக்கு நம்ம சுவாசத்தை கூட சொல்லுவாங்க, மூச்சு கூட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் சிவபெருமான். அந்த மாதிரி இப்போ அதுதான் அது இருக்கும்போது இப்போ அதுதான் என்னன்னா 3 இருக்கு இல்லைங்களா? இப்போ 3 இருக்கு.
அந்த மணி ஓசை கேட்கும். 3 இணையும் போது ஜெயகண்டிநாத ஓசை என்று சொல்வார்கள். அதுதான் வந்து யோகிகள்லாம் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த இதுல ஏற்றி இறக்கி இருக்காலம் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறி வாரில்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறி வாரிற்கு கூற்றை ஒதுக்கும் புரியுதுவாங்க. இது வந்து திருமூலருடைய மந்திரம். அதாவது கோயிலில் நீங்க போனீங்கன்னா இடது பக்கமா போய் தான் வலது பக்கமா வருவீங்க. அதாவது நம்ம மூச்சு காற்றாண்டது வர வலது பக்கமும் வரும், இடது பக்கமும் வரும். சரிங்களா? ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, இடகலை, அதாவது இடது பக்கமா வரும்போது என்ன பண்ணுவாங்க, மூச்சு எடுத்து வலது பக்கமாக மூச்சு விடுவாங்க. அப்போ வந்து பொங்குன்னு சொல்லுவாங்க, பூரிக்கும் அப்படின்னா பொங்குதல் அப்படியே மூச்சு நம்ம இழுத்து விடுறோம் இல்லைங்களா, கட்ட இதெல்லாம் போயிட்டு நல்லா பூரிப்பா வந்து புருவ மத்தி வந்து அடையணும். இடகளை போட்டு பிங்கலை வரும்போது அப்படியே சுழிமணில வருதான். வந்த உடனே அதுதான் வந்துங்க சொர்க்க வாசல் நமக்கு. இது எல்லா கோயிலையும் இருக்கும், நீங்க போனா பார்க்கலாம். அதனால இந்த சொர்க்க வாசலை பத்தி போகணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஏகாதசினா என்ன நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. தசனா 10, ஏகன்னா 1, அதான் ஏகாதசி, அவ்வளவுதாங்க. சரிங்களா? அதை வந்து சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். எதனா வந்து உங்களுக்கு தெரிஞ்சு இருந்தாலும் எனக்கு எதனா நீங்க சொல்லுங்க, இப்படி இருக்கலாமான்ட்டு நான் கேட்டு. இது வந்து என்னன்னா துறையூர்ல ஐயா சொன்னதுதான். நான் செவியில வந்து அவருடைய சீடர்கள் மூலமா என்னுடைய செவியில வாங்கினத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். எனக்கு சொல்லணும்னு ஒரு ஆசை, ஒரு காணொளி போடணும்னு அதை போட்டிருக்கேன். அதனால இந்த காணொலியை நீங்க எல்லாரும் வந்து நம்மளுடைய மக்களுக்கு எல்லாருக்கும் சேர்க்கணும், ஷேர் செய்யுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கன்னு கேட்டுக்கொண்டு என்னை வந்து இன்னும் வந்து உற்சாகப்படுத்தினு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்சங்கர் ஆல்கிரி. பட்டினத்தர் ஐயாவே துணை, பட்டினத்தர் ஐயாவே துணை, குருவே துணை, குருவே துணை. ஓம் நமோ நாராயணாய நமக.